சுபஹு தொழுகைக்கு குனூத் ஓதுற விஷயத்தை பொறுத்தவரையில் இதற்கு பல செய்திகள் ஆதாரமாக முன்வைக்கப்படுது. அதில் நிறைய செய்திகள் லைஃபான செய்திகள். சில செய்திகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மாதம் ஒரு சமூகத்துக்கு எதிராக குனூத் ஓதுன அந்த விஷயத்தை குறிக்குது. அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு சம்பவம். நபி தோழர்கள்ல ஒரு 70 பேரை ஒரு சில கூட்டங்கள் ஏமாற்றி கூட்டிட்டு போயிட்டு எங்களை சமூகத்தில் இஸ்லாத்தை சொல்ல வேண்டியிருக்குது, தாவா செய்ய வேண்டியிருக்குது, உங்களோட நல்லா குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு 70 பேரை ஒரு குறிப்பிட்ட நபர்களை தாங்க அப்படின்னு சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்களோட விஷயங்களை நம்பி ஒரு 70 சஹாபாக்கள் நல்லா குர்ஆன் ஓத தெரிஞ்ச நல்லா தாவா செய்யக்கூடிய 70 சஹாபாக்களை கொடுத்தாங்க. போயிட்டு அவங்கள சமூகத்தில் தாவா செய்யறதுக்காக வேண்டி அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த 70 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு பிஅரு மஊனான்னு ஒரு இடம் ஒன்று இருக்குது, அதில் வச்சு எல்லாரையும் சுற்றி வளைச்சி எல்லாரையும் அந்த இடத்துல கொலை செஞ்சிட்டாங்க. இது ஒரு பெரிய ஒரு துரோகமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஏமாற்றிட்டாங்க. அப்போ அந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சமூகங்களுக்கு எதிராக ஒரு மாதம் குனூத் ஓதுனாங்க. அப்போ அந்த குனூத்தை பொறுத்தவரையில் 5 நேர தொழுகையிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுனாங்க. பிறகு அந்த சமூகத்துக்கு எதிராக சபிக்கிறத அல்லாஹ் தஆலா தடுத்துட்டான். அதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குனூத் ஓதுறதை நிப்பாட்டிட்டாங்க. அப்போ இந்த விஷயம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 5 நேர தொழுகையில் குனூத் ஓதுனாங்கிறதுக்குரிய ஆதாரம். வேற எந்த ஆதாரங்களும் இல்லை. இதுக்கு மாற்றமான பல செய்திகள் இருக்கிறது. அதாவது இப்னு ஹிப்பான் என்ற கிரந்தத்தில் 1989 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, திருமிதி, இப்னு மாஜா இன்னும் பல கிரந்தங்கள் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ இதில் அபு மாலிக் அல் அஷ்ஜஇ என்ற நபி அவங்க தன்னுடைய தந்தையை தொட்டும் அறிவிக்கிறாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நான் தொழுதிருக்கிறேன், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் நான் தொழுதிருக்கிறேன், அதே போல உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுக்கு பின்னால் எல்லாம் நான் தொழுதிருக்கிறேன். அவங்கள யாரும் இந்த சுபுஹுல குனூத் ஓதுன நடைமுறை செய்தது கிடையாது. அப்ப இது பித்அத் என்று சொல்லி அந்த சஹாபியே சொல்றாங்க. இது புறவு ஆரம்பிக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நடைமுறையை செய்ய இல்லை, இது பித்அத் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குனூத் ஓதுனதெல்லாம் அது சம்பந்தமாக குனூத் ஓதுனாங்கன்னு வரக்கூடிய செய்திகள் எல்லாம் இந்த ஒரு மாதம் அந்த சமூகத்துக்கு எதிராக குனூத் ஓதுனதை குறிக்கும். மற்றபடி தனித்துவமாக சுபுகளே மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குனூத் ஓதுனாங்கன்னு வரக்கூடிய செய்திகள் லைஃபாக இருக்குது. அப்ப அந்த செய்திகள் ஏற்கக்கூடிய தரத்தில் இருக்கு. அதுக்கு மாற்றமான செய்திகள், ஆதாரபூர்வமான செய்திகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குனூத் ஓத இல்லை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஓத இல்லை, உமர் ஓத இல்லை, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஓத இல்லை, இதெல்லாம் புதிதாக உருவாக்கப்பட்ட பித்அத்னு சொல்லி அந்த நபித்தோழரே அவங்களே அடையாளப்படுத்தக்கூடிய அந்த செய்தி காணப்படும். அப்ப இந்த வகையில் இந்த சுபஹ் குனூத் இது ஓதுறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை.